வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 6 தான். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஸோ இந்த நம்ம ஃபார்ம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. அப்புறம் பின்னாடி என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா மாப் ஃபார்ம் தான். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வந்துட்டு மாப் ஃபார்ம் வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டிட்டேன். அது இல்லைனா சரி இந்த மவுண்டெயின்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி கிரிஞ்சித்தனமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், இல்லைனா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு நான் வேறு இடத்துல கட்டிடுறேன். சரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதாவது இது ஃபுல்லாகவே பாலிஷ் ரிஃப்ளெக்ட் தான். இப்போ அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஓபிடிக்கல. அதாவது இந்த பிளாக்ஸ் மட்டும் வைக்கல, நம்ம பாலிஷ் ரிஃப்ளெக்ட் ஃபுல்லாகவே 22 பிளாக் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஏதாவது வருது க்ரீப்பர். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா ஏதாவது வரும், இல்லைனா நம்ம அந்த ஃபார்முக்கு மேலே அந்த ஏஎஃப்கே பண்ணுற இடத்துக்கு கட்டணும். ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம், பெரிய வேணாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ அயன் ஃபார்முக்கு தேவையான விஷயத்தை பார்ப்போம். இதுதான் தேவையான ரிசோர்ஸஸ். ஸோ இது ஃபுல்லாக 20 பெட்டு, ஹாப்பரு, செஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், ஃப்ளெச்சிங் டேபிள், அப்புறம் கண்ணாடி, கொஞ்சம் ஷவல் தேவைப்படுது நான் சொல்கிறேன். அப்புறம் தண்ணி, ஷைனு, இது என்ன லீவ்ஸு, ஏதோ ஒரு லீவ்ஸு, அப்புறம் லாவா அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது, ஏன்னா இந்த வில்லேஜஸ் நிறைய இருந்தானுங்க முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு வரும்போது. இப்போ என்னடானா ஒருத்தனே காணும், ஜாம்பியை தான் அடிச்சு கொண்டுருச்சா எல்லாத்தையும், ஒன்றும் தெரில. ஃபுல்லாக ஒருத்தனையுமே காணும் மக்களே. நானும் ஃபுல்லாக அலாசி பார்த்துட்டு ஒரே ஒரு க்ரீன் கோட் வில்லேஜ் இருந்தால், ஆனால் அவனும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கேயே போய் காட்டுறேன். இங்கே தான் மக்களே ஒரு பையனை காணும். இதுக்கும் கொஞ்சம் கீழே ஒரு இடம் இருக்குது. இதான் இங்கேயும் வந்துட்டு ஒரு பையனை காணும். ஸோ வேறு வழி இல்லை, புது வில்லேஜை தான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஓகே, நான் இப்போ தேவையான பொருள்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். நான் அதாவது ரொம்ப தள்ளினே வச்சுக்கோங்க, இந்த நம்ம இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளியே அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த வில்லேஜ் இல்லைனாலுமே ஃப்யூச்சரில் இந்த வில்லேஜ் நம்ம ரீபில்ட் பண்ணாலுமே இது அயன் ஃபார்ம் மறுபடியும் தூக்கி தள்ளுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சிடலான் இருக்கேன். ஓகே, ஸோ இதான் சொன்ன மாதிரி ஃபார்ம் நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடம் தான் மக்களே, என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் அதாவது இன்னும் கொஞ்சம் டேர்ட் எடுத்துகிட்டு வந்து கிளியர் பண்ணி சில இதை கிளியர் பண்ணி நான் ஃபுல்லாக மாற்றிடுறேன். ஓகே, கொஞ்சம் தூரத்தில் நடல் போட்டுட்ருக்குல்ல, ஸோ அது இப்போ போய் பார்ப்போம். நம்ம ஐட்டம்ஸ்லாம் செஸ்ட்டில் மாற்றி வச்சு, ஸோ இப்போ அந்த போவோம் அங்கே. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நான் அதை ஏற்கனவே லூட் அடிச்சிட்டேன். இது ஒரு செஸ்ட்டு கூட இருக்காது, நான் லூட் அடிச்சிட்டு போயாச்சு. ஸோ அதாவது இந்த போர்ட்டில் வந்துட்டு அதான் நான் டார்க் ஓக் ஃபாரஸ்ட் போகணுன்னு சொன்னோம்ல, அங்கே போகிற வழியில் இது பார்த்தது. அப்புறம் இன்னொரு வில்லேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்ல, அது ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான், அதுவும் அந்த ஃபாரஸ்ட் போகும்போது கண்டுபிடிச்சது தான். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக ப்ளைன் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். முடிச்சாச்சு. ஸோ தான் ஓகேவா, நல்லா ப்ளைனாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பரு செஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, கிளாஸு தேவை வேறு. ஐயோ ப்ரோ, ஒன்றும் இல்லை மக்களே, இவ்வளோ யோசிச்சேனே. பில்டிங் பிளாக்ல எடுத்தேனா அதை எடுக்காம வந்துட்டேன். சரி, ஸ்மூத் ஸ்டோனில் ஒன்றால் இருக்கேன், போய் நான் ஸ்மெல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஒரு வழியாக 10 ஸ்டாக்கு ஸ்மெல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே, இது போதும் தான் நினைக்கிறேன். ஆரம்பமாக ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு 2 செஸ்ட்டு இந்த மாதிரி 2 வச்சுட்டு அதுக்கு ஜாயின் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஹாப்பர் வச்சிடணும். இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த ஹாப்பர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஹாப்பரு. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணோன்னா பிளாக்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த ஹாப்பர்ஸ்க்கு முன்னாடி 2 பிளாக் வச்சிடணும். அதாவது 3 ஹாப்பருக்கு முன்னாடி 6 பிளாக் இந்த மாதிரி வச்சுட்டு அது இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன், அதாவது ஹாப்பருக்கும் இந்த பிளாக்ஸுக்கும் ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த மாதிரி மக்களே. அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் 1 2 3 பிளாக் ஹீட் வச்சுட்டு கிளாஸ் வந்துட்டு 2 பிளாக்கு, அதுக்கு மேலே ஒரு பிளாக் மாதிரி ஸ்மூத் ஸ்டோனு, மறுபடியும் 2 கிளாஸு ஒரு ஸ்டோனு இந்த மாதிரி வைக்கணும். ஐயோ, ஓகே, இது மாதிரி வச்சா இப்போ இது ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி போடணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் ஏதோ இடிக்குது மக்களே, இந்த மாதிரி வராது டிசைனு. இந்த மாதிரி மக்களே, அதாவது இந்த கிளாஸ் வந்துட்டு ஹாப்பருக்கு மேலே இருந்துச்சா, ஸோ அப்படி இல்லை, செஸ்ட்டுக்கு மேலே இருக்கணும், ஒரு பிளாக் தள்ளணும், ஸோ தள்ளி வைக்கணும். ஸோ அதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இது 2 வாட்டர் பாக்டரி எடுத்து வந்து இந்த மாதிரி வச்சிடணும். இன்ஃபினிட்டி சோர்ஸ் தனியாக பண்ணி வச்சுக்கோங்க, நானும் அப்படி பின்னாடி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷைன் எடுத்துகிட்டு வரணும். ஏதோ ஷைனு, எனக்கு டார்க் ஒர்க்கு ஷைன் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா பிளாக்லேயும் வைக்கணும் மக்களே. இந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் 3, இங்கே நடுவில் 1,
இந்த சைடில் 3. ஐயோ சீக்கிரம் வாடா. ஓகே 1, இங்கே 1, இங்கே 1, அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு சென்டரில் 1 வைக்கணும். அப்புறம் எல்லாத்துக்கும் காமனான சென்டரில் 1 வைக்கணும். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு சைடில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் தான் சரி இப்படி இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லாவா எடுத்துகிட்டு வரணும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே லாவா ஊற்றி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ என்னென்னா இப்போ அயன் ஸ்பான் ஆகி கரெக்டாக இங்கே வந்து விழும். இங்கே லாவாவில் அடிப்பட்டு அந்த அயன் வந்துட்டு அப்படியே கீழே விழும். கீழே வந்து அந்த வாட்டர் மூலிமா ஹாப்பர்கிட்ட வந்து ஹாப்பரில் கலெக்ட் ஆகும். அதான் ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுனா ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து 7 பிளாக் கரெக்டாக எக்ஸ்ட்ரா 7 பிளாக் வந்துட்டு வைக்கணும். இந்த மாதிரி வச்சாச்சா? இதேமாரி 4 பக்கமும் வச்சுட்டு அதான் மீதி 3 பக்கமும் வச்சுட்டு அது ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணணும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணணும். பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்துட்டு என் கடைசி பிளாக்லேருந்து ஒரே ஒரு பிளாக் மட்டும் ஹைட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ வந்துட்டு கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி பிளாக் வைக்கணும். ஏன்னா இங்கே தண்ணி ஊற்றி விடணும். அந்த மாதிரி 4 கார்னர்லேயும் பண்ணணும். ஓகே. ஸோ வந்துட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சவலுக்கான வேலை. இப்போ வந்துட்டு கரெக்டாக கார்னர் பிளாக்குக்கு கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி சவல் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிக்கணும். இந்த கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி மக்களே. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மேலே என்ன தண்ணி ஊற்றி விடணும். ஸோ போகலாம். ஓகே. ஸோ இங்கே 1 அப்புறம் வந்துட்டு இன்னொரு கார்னரில் வந்து அந்த மாதிரி 4 கார்னர்லேயும் ஊற்றணும். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த சைட்ஸில் இருக்குல்ல இந்த பக்கம் சைடு, ஸோ அந்த மாதிரி சைடு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி விடணும். அதாவது கரெக்டாக அந்த நடுவில் இருக்க ஹோலை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் அப்படியே தண்ணி அங்கே போய் ஃப்ளோ ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த ஹோல் கிட்ட ஃப்ளோ ஆகிற மாதிரி ஊற்றணும். ஸோ நான் முடிச்சுட்டு காட்டுறேன். முடிஞ்ச மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் அதான் சென்டர் பிளாக்கு. அது இருக்கட்டும் பத்திரமா. இப்போ என்னென்னா அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கிட்டே அங்கே தான் வில்லேஜஸ் இருக்க போகிறாங்க. ஸோ இதை கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வில்லேஜஸ் இருப்பாங்க, வில்லேஜஸ் அயன் குளம் ஸ்பேன் பண்ணி விடுவாங்க. அது அயன் குளம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணி அயன் எடுப்போம். ஸோ அதான் இந்த அயன் ஃபார்மோட கான்செப்ட்டு. ஓகே. நம்ம இப்போ அந்த வேலையை ஆரம்பிப்போம். ஓகே. இப்போ சென்டர் பிளாக் வந்தாச்சா? ஸோ ஏற்கனவே ஒரு பிளாக் இருக்கனால 3 பிளாக் மொத்தம் வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்மூத் ஸ்டோனோ இல்லை 3 நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு சென்டர் பிளாக்கில் வச்சுட்டு சென்டர் பிளாக்கில் இருந்து 1 2 3 இந்த மாதிரி வச்சுட்டு 4 சைடு வச்சு அது ஃபுல்லாக கவர் பண்ணணும். இதோ இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ஏதோ ஒரு கார்னர் போயிடுங்க. கார்னர் போயிட்டு கார்னர் பிளாக்கை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பிளாக், அதாவது இந்த மாதிரி இந்த பிளாக்கில் 2 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதேமாரி அந்த பிளாக் வரைக்கும் பண்ணணும். இந்த மாதிரி இதேமாரி 4 பக்கமும் பண்ணணும். இந்த மாதிரி முடிச்சாச்சு மக்களே. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா பெட் எடுத்துகிட்டு வந்து இந்த இப்போ நம்ம இப்போ புதுசாக பண்ண இடத்துல ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம்லேயே வைக்கணும். அவ்வளோதான் மக்களே. ஸோ பெட்டு வச்சாச்சா? இப்போ வந்துட்டு ஸ்மூத் ஸ்டோன் எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஸ்மூத் ஸ்டோன் 10 சாக்கெட்டு கொண்டு வந்தேன்னா அது ஃபுல்லாக காலி. மறுபடியும் நான் இப்போ வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி கார்னர் பிளாக்கில் 3 பிளாக் வச்சுட்டு இதேமாதிரி 4 பக்கம் பண்ணணும். முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ளெச்சிங் டேபிள் எடுத்து இந்த மாதிரி கீழே இந்த 5 பிளாக் வைக்கணும். இதேமாதிரி 4 பக்கமும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா கிளாஸ் எடுக்கணும். ஸோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இப்போது இந்த கிளாஸ் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி 5 பிளாக்காக எல்லா இடத்துலையும் வைக்கணும். அடுத்து இந்த ஸ்டோன் எடுத்து ஃபுல்லாக அடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது பண்ணிட்டோன்னா அடுத்து வில்லேஜஸுக்கு கொண்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும் மக்களே. அவ்வளோதான். உள்ள டார்ச் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த வில்லேஜில் இல்லாதனால நான் பார்த்தேன் ரொம்ப தூரம் தள்ளி போய் அந்த வில்லேஜஸ் கடத்திட்டு வரணும். ஸோ ஓகே. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது. ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே. நான் வரேன் மக்களே. A few inches later. 6.5 hours later. Tomorrow. 2000 years later. ஒரு வழியா முடிச்சாச்சு மக்களே. அவங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக கடத்திட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம வீட்டிலேருந்து ப்ரெட்டு, கேரட்டு, பொட்டேட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க ப்ரீட் பண்ணி 20 வில்லேஜஸ் ஆகணும். ஓகே. எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் அந்த ஸ்ட்ரக்சரில் ஒன்றே ஆட் பண்ணணும். நம்ம எடுத்துகிட்டு வந்த லீவ்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கார்னர் பிளாக்ஸ் ஃபுல்லாக அதுக்கு மேலே ஃபுல்லாக வச்சுட்டு வரணும். ஸோ அதேமாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் மேலேயே வைக்கணும். ஸோ நான் வச்சுட்டு வரேன். ஓகே. 20 வில்லேஜஸ் வந்துட்டானுங்க. ஆனால் இவனுங்க எல்லாம் வளரணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே. அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபைனல் டச்சு பார்ப்போம். முக்கியமான விஷயம், இந்த க்ரீன் கோட் வில்லேஜஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி அவனுங்க வந்தானுங்கன்னா அடிச்சு கொண்டுருங்க. அதுக்கு பதிலாக இன்னும் 2 வில்லேஜஸ் புதுசாக வரணும். ஓகே மக்களே. ஸோ இந்த இன்னொருத்த வந்துட்டான். ஓகே.
ஓகே, ஸோ ஃபைனலி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஸோ ஓகே, இந்த கீழே நான் சவால் வச்சு பண்ண சொன்னோம்ல, அதுக்கான ரீசன் வந்துட்டு இங்கே எந்த ஐன்களும் ஸ்பான் ஆகக்கூடாதுன்னா அந்த லீஃப் வச்சதும் அதே ரீசன் தான். ஓகே, அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த சர்வைவல் சீரிஸ் வந்துட்டு மொத்தம் 4-5 கிட்ட பண்ணியிருப்பேன். அது நான் இன்னொரு சேனல்லையும் போட்டிருக்கேன், அது டைம் வரும்போது சொல்கிறேன். ஸோ அது அந்த மாதிரி நிறைய பண்ணி ஆஃப்லைனில், அதாவது வீடியோ எடுக்காமையும் நான் நிறைய சர்வைவல் சீரிஸ் பண்ணி அயன் ஃபார்ம் வரைக்கும் நான் வந்ததே இல்லை. இது வரைக்கும் ஃபைனலி அயன் ஃபார்ம் வரைக்கும் வந்ததுன்னா இந்த வேர்ல்டு மட்டும்தான். ஸோ இது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தோணுது. என்னடா இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஓகே மக்களே, வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஒரு 10-11 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் நான் கிட்டத்தட்ட 4 நாள் கிட்ட எடுத்துருச்சு. ஸ்ட்ரக்சர் பண்ணுறது கூட சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஒரு நாளில் முடிச்சிட்டேன். ஆனால் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது, வில்லேஜஸை கூட்டிகிட்டு வர்றது, அதெல்லாம் ரொம்ப நாள் எடுத்துருச்சு. ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் இனி ஒரு ஆளை மதித்து இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதை நீங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை. போங்கடா போய் வேலையில பாருங்கடா.